வணக்கம். 12 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் லாவண்யா ஸ்ரீராம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துணைவேந்தர் நியமனத்தில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் யுஜிசியின் விதிமுறைக்கு எதிராக சட்டப்பேரவையில் தீர்மானம். பல்கலைக்கழகங்களை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர மத்திய அரசு முயற்சிப்பது சுயநலமானது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். கட்டுப்பாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களை தனது முழு கட்டுப்பாட்டில் கொண்டு வர முயற்சி செய்வது கெடுநோக்கம் கொண்டது, சுயநலமானது. நிச்சயமாக மாணவர் நலனில் மனதில் கொண்டோ கல்வி தரத்தை மேம்படுத்தவோ இந்த முயற்சி நடைபெறவில்லை. திருப்பதியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 6 பேரின் உடல்கள் பிரேத பரிசோதனை. தமிழ்நாட்டைச் சேர்ந்த மல்லிகா உடல்நிலை பாதிப்பால் விழுந்து மிதிபட்டு இறந்ததாக அறிக்கை தரப்பட்டதற்கு குடும்பத்தினர் எதிர்ப்பு. திருப்பதி கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இரங்கல். காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என விருப்பம். பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மாநிலம் முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க ஏற்பாடு. 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு சட்டப்பேரவையில் கேமராக்கள் எதிர்க்கட்சியின் பக்கம் திரும்பவே இல்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். ஆளுங்கட்சி வரிசையோடும் சபாநாயகரோடும் முடிந்துவிட்டதாக சட்டப்பேரவையில் என்றும் கேள்வி. பெரியார் குறித்த பேச்சை கண்டித்து சென்னையில் சீமான் இல்லம் முன்பு குவிந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர். நாம் தமிழர் கட்சி நிர்வாகியின் கார் கண்ணாடியை உடைத்ததால் பரபரப்பு. புதுச்சேரியில் கலந்தாய்வு கூட்டத்தில் சீமான் கலந்து கொள்ள இருந்த நிலையில் குவிந்த தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர். மண்டபத்துக்கு செல்லாத வகையில் போலீசார் குவிப்பு. பொங்கலையொட்டி முன்கூட்டியே இன்று முதல் வரவு வைக்கப்படும் மகளிர் உரிமைத் தொகை. 1000 ரூபாய் வரவு வைக்கப்படுவது தொடர்பாக அனுப்பப்படும் குறுஞ்செய்திகள். அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு தொடர்பான அனைத்து சமுதாய பிரதிநிதிகள் அடங்கிய குழுவை அமைக்க கோரி வழக்கு. கடைசி நேரத்தில் வழக்கு தொடர்வதா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. சென்னையில் ஜூலை வரை குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாது. சட்டப்பேரவையில் கே.என். நேரு தகவல். தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது வரை மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. டங்ஸ்டன் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள் மீதான வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை. மதுரை அரிட்டாப்பட்டியில் போராட்டக்காரர்களிடம் அமைச்சர் மூர்த்தி உறுதி. நிச்சயமாக அவர்கள் உரிமைக்காக போராடப்பட்டதற்காக போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்கை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு, ஒன்றியத்திலையும் நகரில் போட்டிருக்க வழக்கை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அதற்கான நடவடிக்கை எடுக்கும். சபரிமலையில் பக்தர்களின் கூட்டத்தை குறைக்க புதிய கட்டுப்பாடு. இன்று முதல் ஆன்லைனில் 50,000 பேரும், நேரடி முன்பதிவில் 5,000 பேருக்கும் மட்டுமே அனுமதி. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மயிலாடுதுறை மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த 10 மீனவர்கள் கைது. இலங்கை கடற்படையினர் நடவடிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் மோதி விபத்து. காயமடைந்த ஒருவருக்கு சிகிச்சை. தமிழ்நாடு வளர்வதை ஆளுநர் விரும்பாததால் சட்டமன்ற உரையை வாசிக்கவில்லை. முரசொலி நாளேட்டில் விமர்சனம். ராணிப்பேட்டை அருகே விபத்துக்குள்ளான லாரியிலிருந்து கொட்டிக் கிடந்த 16 டன் காய்கறிகள் மூட்டை மூட்டையாக அள்ளிச் சென்ற பொதுமக்கள். அமெரிக்காவில் குடியிருப்புகளை எரித்து வரும் காட்டுத்தீயால் இதுவரை 5 பேர் மரணம். 1 லட்சத்திற்கும் அதிகமானோர் வீடுகளை விட்டு வெளியேற்றம். அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். சென்னை பனையூரில் உள்ள அலுவலகத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழகத்தின் மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.
இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் செந்தில் ராஜா இணைந்திருக்கிறார். செந்தில் ராஜா, இடைத்தேர்தல் அறிவிப்பை அடுத்து இந்த கூட்டமானது நடைபெறுகிறது. என்ன முக்கியமான ஆலோசனை நடைபெறும்? லாவண்யா, தமிழக வெற்றி கழகம் தொடங்கி ஒரு ஆண்டு ஆக போகிறது. கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி கட்சியை விஜய் அறிவித்தார். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியை அறிவித்தார். அதற்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளுடைய அந்த நியமனம் என்பது இதுவரை செய்யப்படாமல் இருக்கிறது. அதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாக இருக்கிறது. குறிப்பாக கடந்த வாரமே விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்திற்கு உத்தரவிட்டிருந்தார். விரைவில் நிர்வாகி பட்டியலை அறிவிக்க வேண்டும், அதற்கான தேர்வு பட்டியலை கொடுங்கள் என்று கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தற்போது அந்த கழகத்துடைய நகர, ஒன்றிய, மாவட்ட நிர்வாகிகள் அனைவர் குறித்த தேர்வு குறித்த அந்த ஆலோசனை கூட்டம் என்பது நாளை நடைபெறுகிறது. இதற்கு தற்போது அந்த மாவட்ட தலைவர்களாகவும் அணி தலைவராகவும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வரவு சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக இதில் பார்த்தீர்கள் என்றால் நகர, ஒன்றிய, மாவட்ட என அனைத்து நிர்வாகிகள் தேர்வு குறித்த ஆலோசனை நடத்த இருக்கிறார்கள். இந்த மாத இறுதிக்குள் அந்த அதிகாரப்பூர்வ அந்த நிர்வாகிகள் அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது. இந்த சூழலில் தான் விரைவில் அந்த நியமனத்தை செய்ய வேண்டும். உடனடியாக ஆலோசனையை செய்து அந்த பட்டியலை சமர்ப்பிக்குமாறு விஜய் தெரிவித்திருக்கிறார். இதன் அடிப்படையில் தான் நாளை பொதுச் செயலாளர் ஆனந்தோடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி செந்தில் ராஜா. பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சென்னையில் தொடங்கி வைத்தார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 2,20,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. இதற்கான டோக்கன் கடந்த 3ஆம் தேதி முதல் வீடு வீடாக விநியோகிக்கப்பட்டு வருகிறது. சென்னை சேதாப்பேட்டையில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் டோக்கன் பெற்றவர்களுக்கு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1 முழு கரும்பு ஆகியவை அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட உள்ளது. இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் வசிப்போருக்கும் பொங்கல் தொகுப்பு வழங்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன், அமைச்சர்கள் பெரிய கருப்பன், சக்கரவாணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு, வேட்டி, சேலை உள்ளிட்டவை அடங்கிய பொங்கல் பரிசு தொகுப்பு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. திருமிகு சங்கீதா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகிறது. திருமிகு சித்ரா அவர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருவதால் பொங்கல் பரிசு தொகுப்பில் 1000 ரூபாய் வழங்காதது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என கூறினார். 1000 ரூபாய் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை. ஆனாலும் கூட இப்பொழுது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கின்ற மகளிர் உரிமை தொகை என்பது 1,15,00,000 குடும்பங்களுக்கு அது மாதம் சென்று கொண்டிருக்கிறது. அதனால அது ஒரு பெரிய ரூபாய் இல்லை. முதலமைச்சரின் கரங்களால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெற்றதில் மகிழ்ச்சி அளிப்பதாக பெண்கள் தெரிவித்தனர். இந்த வருஷம் 1000 ரூபீஸ் தரல, ஏன்னா அது நிதி பற்றாக்குறை. ஏன்னா இப்ப மகளிருக்கு 12,000 கொடுக்கறாரு இல்லையா, மாசம் 1000